Hi guys. Welcome to Great Krigalan Magic Show. இப்போ நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நூறலியாக்கு வந்துட்டோம். வந்ததுல இருந்து எங்கேயுமே சுத்தி பார்க்கலன்னு ஒரு கவலை. அதனால இன்னைக்கு நாங்க சுத்தி பார்க்க போறோம். இப்படித்தானே கஜன் போறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மூன் பிளான்ஸ். இது வந்து நுவரெலியாவில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்கே போனால் சமாந்திரமான வெளிப்பிரதேசங்களை பார்க்கலாமா, நல்லா இருக்குமான்றாங்க. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்தால் இங்கே இப்போ க்ரௌட் கூட, அதனால வெயிட் பண்ணி தான் உள்ளே போய் பார்க்கணுமா. இப்போ உள்ளே போகலாம். ஆனால் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, வர்ற வழியில எல்லாருமே மறைச்சு சொல்லிட்டு போனாங்க, பார்க்கிங் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போக இல்லாதன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு வரோம். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இன்றைக்கு கடைசியா திரும்பி போறோமோ தெரியாது, அதான் கவலையா இருக்கு. ரொம்ப தூரம் வந்துட்டு தானே, உள்ள போய் பார்த்தா அதிர்ஷ்டம், பார்க்காட்டி துரதிர்ஷ்டம் எங்களுக்கு. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. சஃபாரி கார் பார்க். ஆமா, இவங்க காரெல்லாம் சேர்த்து விட்டாலே பார்க்கிங்க போடலாம்டா. பார்க்கிங் ஃபுல் ஆயிட்டு இங்க எங்கேயாவது பார்க்கிங் கிடைச்சாதான் நாங்க காரை விட்டுட்டு இறங்கி போகலாம். அதான் கவலையா இருக்கு. ஜீவன் இந்த இருக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு. ஒரு வழியா நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இதுல வந்து உள்ள போறதுக்கு வந்து உள்நாட்டு வயது வந்தார், அதாவது எங்களை லோக்கல் காருக்கு வந்து 80, பெரிய அகலுக்கும் சின்ன அகலுக்கு 30, ஜீப்புக்கு வந்து 3000 ரூபா. அதே நேரத்தில் ஃபாரினர்ஸுக்கு ரேட் கூடங்க. டிக்கெட்டுக்கு முன்னுக்கு 120 நம்பர் எழுதி தந்துருக்குறாங்க. அதாவது எங்களுக்கு 120வது ஜீப்பா. இப்போதான் 104 போகுது. என்ன இப்போ இந்த சீசன் டைம் அப்படியே இந்த க்ரௌட் கூடையா இருக்கு. அப்போ அதனால இன்றைக்கு வெயிட் பண்ணி தான் உள்ளே போகணும். ஆனால் நாங்கள் பார்க்கவே இயலாதாகும் நினைச்சே. இல்லை, பார்க்கலாம், பார்க்குறோமா இல்லையாட்டு ஜீப்பில் ஏறு மட்டும் எங்களுக்கு சொல்ல இயலாது. வெயிட் பண்ணுவோம். 1 hour later. 2 hours later. வெயிட் பண்ணுவோம். 3 hours later. இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. The next day. இதுதான் நம்ம சஃபாரி. ஓகே, சரியாச்சி. ஓகே, நாங்க வலிக்கிட்டோம். ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரஸான ரோட். அதனாலதான் எங்களோட வெஹிக்கிள் எல்லாம் போவே இல்லாது. இதுதான் நாங்க போற ரோட். எங்களுக்கு முன்னாடி இன்னொரு வெஹிக்கிள் போய்கொண்டு தான் இருக்கு. அம்மா, அங்க பாத்தீங்கன்னால தெரியும் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ரோட் அண்டு. வாவ், நல்லா இருக்குல்ல, வியூவே செம்மையா இருக்கு. ரோட் போடுறேன் ஒண்ணு லெவல் இருக்குமா நான் உள்ள இதான் வாட்டோல மிச்சம். 4-5 வெஹிக்கிள் வருது. அங்க நிக்கிறாங்க ஆட்கள். அங்கதான் நாங்க இப்ப போகணும். ஜீவன், அதுக்கு பேர் என்ன ஜீவன்? மூன் பிளானா? அங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு? என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியா? மூன் பிளான்ஸ் இருக்காங்க. போய் பார்த்தா சமாதானமா நல்லா இருக்க மாட்டாங்க. போனாதான் அதோட ஃபீல் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ரோட்டால போற ஃபீல் உண்மையா சூப்பரா இருக்கு. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் அங்க போயிடுவோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அங்க அந்த வெஹிக்கிள் ரிட்டர்ன் போகுது. அந்த 2 வெஹிக்கிள் ரிட்டர்ன் போகுது. ரொம்ப டிரைவர்ஸ் நிறைய ஓகே. ஓடி
வெளியே வந்துட்டு நமக்கு வாட்டி டிரைவர் நல்ல டிரைவர் உண்மையாவே சேஃபா கொண்டு வந்துட்டாரு நம்மள. மேல போறதுக்கு கீழே 1 ஹவருக்கு கூட வெயிட் பண்ணணும். ஆனா மேல போனா ஒரு 20 நிமிஷம் தான் நிக்கலாமா, அதுக்கு மேல நிக்கலாது. அதுக்குள்ள வேற ஒண்ணு மாறிட்டேன். இப்பதான் கால் நோது மேல ஏற முடியல. வாவ் அம்மா சும்மா அந்த படுத்திருக்க மாதிரி எது இருக்கு அது வந்து கிரேட்டஸ்ட் தான் சரியா. இன்னைக்கு வந்து அந்த 3 தூண் இருக்கு. அது என்ன சொன்னாங்க? இது அக்கல, இந்த சொல்றது அக்கல. சரி, அந்த டைரக்டா இருக்கிறது பீதுரு தாளகால மலை, அதாவது உயரமான மலை தானே பீதுரு தாளகால மலை. அப்ப இதுல இருந்து பார்க்க தெரியல அந்த உயரமான மலை தான் பீதுரு தாளகால மலை. அக்கல நம்ம வந்த டைம்ல மழை வந்துருச்சு. என்ன செய்ய போறோம் தெரியல. மழை வரக்கூடாதுன்னு தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மழை வந்துட்டு இனி கஷ்டம் இங்க நிக்கிறது. டக்குன்னு சரியா சரியா போய் ரொம்ப மழை வந்துட்டு, ஆனா அந்த மழை வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம். பட் இங்க மழை வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டு இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு பின்னால வந்து மாகாணம் பிரியுது. அதாவது எங்கால வந்து நுரலியா டிஸ்ட்ரிக்ட், அது வந்து பதுளா டிஸ்ட்ரிக்ட். அதுதான் இங்க இருந்து பார்த்தா சமாந்தரமான பிரதேசம். உண்மையாவே நல்லா இருக்கு இந்த வியூ எல்லாம். சுத்தி பாக்குறதுக்கு தான் வந்தோம். வந்த இடத்துல மழை வந்து எல்லாத்தையுமே குழப்பிட்டு, இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது. குதிச்சிருவோமா? 1 2 அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. வந்தது ஃபன் பண்றதுக்கு. அப்ப அதுக்கு மேல இருந்து ஒளிஞ்சிருக்கேன். அதானே அதான் எடுத்து விட்டாச்சு. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மூன் பிளான்ஸ்ன்றது இதுதான். என்னன்னா சமாந்தரமான பகுதி. இங்க இருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியும். அதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷல். அதாவது ஒரு பக்கம் பீதுரு தாளகால மலை, மற்ற வந்து இங்க இருந்து அடுத்த ஒரு போர்டர், அதாவது பதுல்ல. உதாரணத்துக்கு லோட்டஸ் டவர் இருக்காருன்னா அங்க இருந்து சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தெரியும் தானே. அத மாதிரிதான் இது. ஓகே, இவ்வளவு தான் மூன் பிளான். பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. மழை வந்து குழப்பிச்சு, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு மழை வந்து அந்த ஃபீலிங் எல்லாம். இனி என்ன, எங்களோட பயணம் இன்றைக்கு இனிதே நிறைவுற்றது. யாராவது வெக்கேஷனுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம்னு யோசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக மூன் பிளான்ஸ் ஒரு இடமா சாய்ஸ் பண்ணுங்கள். மேலே ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஆனால் அந்த இடத்தை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வந்து அந்த இடத்த என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு இடம். செம்ம. சரி, ஓகே, நாங்கள் இனி போக வேண்டிய டைம். சொல்லுங்கடா. மழை டைம்ல மட்டும் அந்த இடத்துல வந்துடவே கூடாது. உயிர் போயிடும். ஏதாவது சொல்லுங்க, அனுபவத்தை பத்தி சொல்லு. டாய்லெட் வந்துருச்சு. சொல்லாம சொல்லலாம். ஒண்ணுக்கு 2 வச்சுக்கோ. குழுக்குல என்னமா ஆகுது? என்ன ஆகுது? என்ன இடுப்புல கை வச்சிட்டீங்க? கிட்னியை பிடிக்கிட்டாங்களா கூட? ரோட் அப்படி அடிக்கிற மலைக்குள்ள அந்த இப்படி 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 எல்லாம் ஓடுது. ஆனா உண்மையாவே நல்ல ஒரு டிரைவர். என்ன செம்ம டிரைவர் ஒரு ஆள். இப்போ எங்களோட பயணம் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். வடியாக வந்தோம், சுற்றி பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிதான். ஆனால் மழை பெய்ததால தான் அனுபவம் இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்தோன்னே எங்கே போகிறாங்கன்னு பாருங்க. வாஷ்ரூம் தான் போகிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. ஏன்னா அப்படியே ஒரு குளிக்க குடிக்கணுதாரு. எங்களோட வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும். அதே நேரத்தில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.